வணக்கம் மச்சீஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ரேங்கிங்கில் உங்கள் வீடியோஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு எங்கேருந்து கீவேர்ட்ஸ் எடுக்கிறதுங்கிறத சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை கொடுங்க, ஷேரை பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள், டிஸ்லைக் கூட பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் ஏதாவது ஒன்றா கொடுத்து வைங்க. ஏன்னா வீடியோ யாருமே பார்த்துட்டு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க மச்சீஸ், எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமான மேட்ரு. இதை பற்றி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். அந்த கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது வெறும் டேக்ஸில் மட்டும் நம்ம கொடுக்குறது கீவேர்ட்ஸ் கிடையாதுங்க. டைட்டிலையும் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், டிஸ்கிரிப்ஷனையும் யூஸ் பண்ணுறோம், டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ மூணுத்துலேயுமே வந்துட்டு நம்ம கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கீவேர்ட்ஸை எப்படி கொடுக்கணும், எங்கேருந்து எடுக்கணும், ரெண்டே கேள்வி தான். எப்படி கொடுக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான கீவேர்ட்ஸை நம்மளோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் மூணுத்துலையுமே கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் டிப்ஸ் இன் தமிழ், இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கீவேர்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் டைட்டிலில் கொடுக்கணும். டைட்டிலில் முதல் பார்ட் வந்துட்டு நான் ஆல்ரெடி டைட்டில் எப்படி கொடுக்குறதுனே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு பார்ட் கிளிக் பிட்டு, செகண்ட் பார்ட் ஒரு சர்ச்சபிள் கீவேர்டாகவும் இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த சர்ச்சபிள் கீவேர்டாக நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல இந்த யூடியூப் டிப்ஸ் இன் தமிழ் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், உடனே இதே ஒரு இதாக மேட்டரை பிடிச்சிக்காதீங்க. ஸோ டைட்டிலில் நீங்கள் கொடுத்துட்றீங்க. அடுத்து ரெண்டாவது டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு ஹேஷ்டேகாக 3 ஹேஷ்டேக் கொடுப்போம் இல்லையா, 3-4 ஹேஷ்டேக் கொடுப்போம். அதில் ஒரு ஃபஸ்ட்டு ஹேஷ்டேகாக இந்த யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படின்னு ஸ்பேஸ் விடாமல் கொடுத்துருங்க. அதே மாதிரியே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கீங்களோ ஒரு 2-3 லைனுக்கு அதை எழுதிடுங்க. அந்த லைன்ஸில் அந்த பேராகிராஃப்லேயே வந்துட்டு இந்த யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்துட்டு ஒரு பேராகிராஃபில் 2-3 வாட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 1-2 வாட்டியாவது இருக்கணும். மேக்ஸிமம் ஒரு 2 வாட்டியாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஹேஷ்டேக்லாம் நம்ம கொடுத்துருப்போம். அப்போ மொத்தம் டிஸ்கிரிப்ஷனில் 3 வாட்டி அதே ஹேஷ்டேக்கை நம்ம கொடுக்குறோம். 2 விஷயம் முடிஞ்சு. மூணாவது டேக்ஸில் ஃபஸ்ட்டு டேக்கில் அந்த பெஸ்ட்டு கீவேர்ட்ஸ்னு சொன்னேன் இல்லையா, அந்த கீவேர்டை வந்துட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் மற்ற ஒரு 7-8 கீவேர்ட்ஸ் வந்துட்டு மற்ற கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவை புரியல, சப்போஸ் புரியல அப்படின்னா திருப்பி ஃபஸ்ட் வந்து போட்டு பாருங்கள். எப்படி கீவேர்ட்ஸை கொடுக்கணுங்கிறத இப்போ நான் சொல்லிட்டேன், மேட்ரு முடிஞ்சு. அடுத்தது எங்கேருந்து கீவேர்ட்ஸை எடுக்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஏற்கனவே யாராவது அந்த கண்டென்ட்டில் வீடியோஸை கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கீவேர்டை வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த வீடியோக்கு ரிலேட்டடாக யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் உங்களுக்கு வரும், அதில் ஒரு லிஸ்ட்டே வரும். அப்போ அதில் இருந்து ஒரு டாப் 5 கீவேர்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு மெத்தடு நீங்கள் கீவேர்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. ரெண்டாவது மெத்தட் என்னென்னா, நீங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வீடியோஸு, சேனல் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போய்ட்டு மோஸ்ட் பாப்புலர் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா யாராவது அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக வீடியோ போட்டுதாங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் வந்து நிற்கும். அதில் எந்தெந்த வீடியோஸ்லாம் அதிகமாக வியூஸ் போயிருக்கோ, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வியூஸ்க்கு மேலே போயிருக்கு அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கு அப்புறம் யூடூல் அப்படி இல்லைன்னா டேக்ஸ் எக்ஸ்ட்ராக்டர்னு சொல்லிட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் டேக்ஸை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த யூடூல், YOUTOOL. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நான் சொன்ன இந்த யூடூல் இதை டைப் பண்ணிங்கனாலே அந்த அப்ளிகேஷன் வந்துடும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே டேக்ஸ் எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ணிங்க இல்லையா அந்த வீடியோட லிங்க்கு, அதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோவில் அந்த யூடியூபர் என்னென்ன டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதோட மொத்த லிஸ்ட்டும் வந்துடும். அதை அப்படியே காப்பி பண்ணி உங்களோட வீடியோவுக்கு டேக்ஸில் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா மேபி அவங்களோட சேனலோட நேம்லாம் வந்துட்டு அந்த டேக்ஸ் செக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மற்றபடி அந்த வீடியோக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா கீவேர்ட்ஸுமே வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அவங்க சேனல் நேம் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் உங்கள் சேனல் நேம் அதுக்கு பதிலாக மாற்றி கொடுத்துருங்க. மற்றபடி அவங்க கொடுத்துருக்க எல்லா டேக்ஸையுமே அப்படியே நீங்கள் கொடுத்தாலும் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இன்னொரு சைடு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். இது வந்துட்டு ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்ற லைனில் நம்ம சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக நம்ம யாரோட உழைப்பையும் திருடல, யாரையும் ஏமாற்றலை. ஜஸ்ட் அவங்க யூஸ் பண்ண கீவேர்ட்ஸை அவங்க எங்கேருந்து வேணாலும் எடுத்திருப்பாங்க. மேபி டக்குன்னு அவங்களுக்கு அது கிளிக் ஆகிருக்கும். அந்த கீவேர்டை ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இது வந்து பெரிய தப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். யூடியூபோட ரூல்ஸ் படி அடுத்தவங்களோட கண்டென்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி அவங்களோட கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து கீவேர்ட்ஸை உருவாக்கலை. அவங்களும் வந்துட்டு ஏதாவது ஒரு கீவேர்ட் ஜென்ரேட்டர் ஆப்போ இல்லை ஏதாவது ஒரு வெப்சைட்டில் இருந்து தான் கீவேர்ட்ஸையுமே எடுக்கிறாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் அவங்க யூஸ் பண்ண எல்லா டேக்ஸையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட வீடியோட டேக்ஸ் செக்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ இந்த 2 மெத்தடு
மூணாவது முக்கியமான மெத்தட் என்னன்னா கூகுள். நீங்கள் வந்து யூடியூப்க்கு போகிறதுக்கு பதிலாக கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ண போகிற அந்த வீடியோக்கு ரிலேட்டடாக டைப் பண்ணிங்கன்னா நிறையா லிஸ்ட்டு வரும். ஸோ அந்த கீவேர்ட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு கீவேர்டுக்கு சர்ச் வால்யூம் வந்துட்டு அதிகமாகவும் காம்படிஷன் வந்துட்டு கம்மியாகவும் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. காம்படிஷன் அதிகமாக இருக்கிற ஒரு கீவேர்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா சோலி முடிஞ்சு. கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் வந்து ரேங்க் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே டாப் வீடியோஸ் அதில் நிறையா இருக்கும். அதனால் சர்ச் வால்யூம் அதிகமாகவும் காம்படிஷன் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி கீவேர்ட்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 3 மெத்தடில் யூடியூபோட பேஜு, அதர் வீடியோஸோட டேக்ஸு ப்ளஸ் 3வது கூகுள், இந்த 3த்துலேருந்து எடுக்கிற கீவேர்ட்ஸே வந்துட்டு போதுமானது. இதில் எதெல்லாம் வந்துட்டு பெஸ்ட்டு கீவேர்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நான் ஆல்ரெடி எப்படி கீவேர்டை கொடுக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் நீங்கள் கொடுத்துக்கணும். அதாவது பெஸ்ட்டு கீவேர்டு நீங்கள் நினைக்கிறத டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் 3த்துலையுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்ற கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டேக் செக்ஷன்லையோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஹேஷ்டேக்கில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் விஷயம். கீவேர்டை எப்படி கொடுக்கணும், எங்கேருந்து எடுக்கணும், இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். இதுக்கு முன்னாடி அல்காரிதம் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதோட லிங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவையும் பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவையும் நீங்கள் திருப்பி ஒருக்க பார்த்தாலும் தப்பு கிடையாது. ஏன்னா 2 வீடியோக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. 2 வீடியோவும் பார்த்தீங்கன்னா யூடியூபோட அல்காரிதம் என்னங்கிறத பக்காவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். வேறு லெவலில் உங்களால் வியூஸை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் ஃபஸ்ட்டு லிங்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போயே போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக், டிஸ்லைக்கு, ஷேரு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம். See you in next video. Until then, bye from Baba. Bye.